வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 16 வயசில் ஒரு நட்சத்திர நாயகியாக இருந்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார் நடிகர்களோடு ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க. தன்னோட தவறான முடிவால் 31 வயசில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. யார் இந்த நடிகை, என்ன தகவலுங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. வண்ணங்களோட காட்சி அளிக்கிற வெள்ளித்திரையில் நடிக்கிற கலைஞர்கள் நிறைய பேரோட வாழ்க்கைக்கு பின்னால் நிறைய சோகங்களும் பல நேரங்களில் அது வெளியே தெரியாமையும் இருக்குது. ஒரு இரவில் ஏற்றமும் இறக்கமும் எல்லாமே மாறி போயிடுதுன்னு கூட சொல்லலாம். சினிமா வாழ்க்கையில் உச்சம் தொடுற நிறைய நடிகைகளோட சில நாட்கள் காணாமலே போயிடுதுன்னே சொல்லலாம். அப்படி ஒரு நட்சத்திர நாயகி இருந்தவங்களோட கதை தான் இந்த கதை. தன்னோட 16 வயசுலேயே சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. தன்னோட நடிப்பு அழகால் வெள்ளித்திரையில் தனக்குன்னு சொல்லி ஒரு தனி முத்திரையும் பதிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் நடிகர்களோட அவர்களுக்கான பட வாய்ப்புன்றது ரொம்ப எளிதாகவே கிடச்சிருக்கு. கடைசியில் அவருக்கு நிகழ்ந்த ஒரு சோகம் திரை உலகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்குன்னா பாருங்களேன். அந்த நடிகை தான் நடிகை ஆர்த்தி அகர்வால் என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத்தை சேர்ந்த இவங்க பாலிவுட் நடிகர் சுனில் செட்டி அவர்களோட கண்ணில் பட்ட உடனே அவர் மூலமாக தான் 2001 இந்தியில் வெளியான பகலபன் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக நாயகியாக சினிமாக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தெலுங்கில் அதே ஆண்டு அவங்களோட நடிப்பில் இன்னொரு படமும் வெளியாகிருக்குது. இதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரன் நடிப்பில் உருவான நுவ்வு நக்கு நச்சாவ் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக தான் தெலுங்குலையும் நுழைஞ்சிருக்காங்க. அவருக்கு அந்த படம் ஒரு நல்ல அறிமுகத்தையும் கொடுத்துருக்கு. படமும் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆர்த்தி அகர்வாலும் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்து மக்கள் மனசில் ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியான பட வாய்ப்புகள் ஆர்த்தி அகர்வாலுக்கோட கதவை தட்டுச்சுன்னே சொல்லலாம். இப்படி தான் டோலிவுட்டில் முன்னணி கதாநாயகியாக முன்னேறிட்டு இருந்தாங்க ஆர்த்தி அவர்கள். இதுக்கப்புறம் சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, வெங்கடேஷ், பாலகிருஷ்ணா, மகேஷ் பாபு, பிரபாஸ், ரவி தேஜா, தருண் போன்ற நட்சத்திர ஹீரோக்களோட நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அவர் வெறும் கவர்ச்சியான வேடங்களில் மட்டும் நடிக்காமல் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தமிழில் வின்னர்ன்ற படத்தில் ஒரு சிறப்பு தோட்டத்துலேயும் பம்பரக்கண்ணால படத்துலையும் நடித்து வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்களோட திரைப்பட வாழ்க்கை எவ்வளோதான் வெற்றிகரமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை நிறைய திருப்பங்களை வச்சுருந்துச்சுன்னே சொல்லலாம். சினிமாவில் உச்சத்தில் இருந்தப்போ ஆர்த்தி அவர்களை பற்றின வதந்திகள் நிறையவே பரவிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டோலிவுட் ஹீரோவோட காதல் இருக்கிறதா நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. 2005 கடுமையான மன அழுத்தம் காரணமாக ஆர்த்தி அவர்கள் தற்கொலை செய்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. அந்த நேரத்தில் அதே ஆண்டு படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. 2007 நியூ ஜெர்சியை சேர்ந்த ஐடி ஊழியரான உஜ்வால் நிகாமை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் சில தனிப்பட்ட காரணங்களால் திருமணம் நீண்ட காலம் நீடிக்கலன்னே சொல்லலாம். அவங்க அதுக்கப்புறமா விவாகரத்தும் வாங்கிக்கிட்டாங்க. விவாகரத்துக்கு அப்புறமா படங்களில் அவருக்கு வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடுச்சு. கொஞ்ச காலம் திரையுலகத்துலேருந்து விலகியே இருந்தாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் ரீஎன்ட்ரி கொடுத்தும் அவருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. உடல் எடையும் அதிகரித்து போயிடுச்சு. அவருக்கான சினிமா வாய்ப்புகளும் குறைஞ்சி போயிடுச்சு. இதனால் ஆர்த்தி அவர்கள் எடையை குறைக்கிறதுக்காக லிபாரிசேஷன் அறுவை சிகிச்சைக்கு தயாராகிட்டாங்க. ஜூன் 4, 2015 அன்னைக்கு அமெரிக்காவோட அட்லாண்டிக் நகரில் உள்ள லிபாலிசேஷன் அறுவை சிகிச்சைக்கு போயிருக்காங்க. இருந்தாலும் இந்த அறுவை சிகிச்சை வெற்றி பெறலை. அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா கொஞ்ச நாள்லே அவங்களுக்கு மாரடைப்பு வந்து உயிரிழந்துட்டாங்க. ஆர்த்தியோட அகால மரணம் திரைப்படத்துறையவே ஒரு துக்கத்தில் ஆழ்த்துச்சுன்னே சொல்லலாம். இப்போவும் கூட அவங்களோட அழகு, நடிப்பு, ஒரு இனிமையான புன்னகைங்கிறது தெலுங்கு ரசிகர்களோட இதயங்களில் ஒரு அழியாத அடையாளமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ.